மக்களே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் 23வது தவணை தொகை பற்றி ஒரு முழு விவரத்தை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சரிங்களா? அதாவது பிஎம் கிசான் 22வது தவணை ஒரு சிலருக்கு வந்திருக்கும், வராதவங்க என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ 23வது தவணைக்கான லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைனில் அதை நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற முழு டீட்டெயிலை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, சரிங்களா மக்களே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போகிற வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், சரிங்களா? நம்ம நேரடி வீடியோக்குள்ளே போயிடலாம், சரிங்களா? பிஎம் கிசான் 23வது தவணை தேதி 2026 பணம் செலுத்தும் தேதி நிலையை ஆன்லைனில் எப்படி சரிபார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 2026 நிதி ஆண்டிற்கான 23வது தவணை 2000 பிப்ரவரி 28, 2026 அன்று நேரடி பலன் பரிமாற்றம் மூலம் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் ஆண்டுக்கு 6000 3 சம தவணைகள் தலா 2000 பெறுகின்றன. பணம் நேரடியாக பயனாளிகள் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் இப்போது 23வது தவணைக்கான காத்திருக்கிறார்கள். மேலும் சரியான வெளியீட்டு தேதி, தகுதிகள், நிலை சரிபார்ப்பு செயல்முறை மற்றும் தேவையான ஆவணங்களை பார்க்க போகிறோம். பிஎம் கிசான் 23வது தவணை தேதி 2026 நிதி ஆண்டிற்கான பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் 23வது தவணை பிப்ரவரி 28, 2026 அன்று அல்லது அதற்கு வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விவசாயிகள் உறுதிப்படுத்தலுக்காக அதிகாரப்பூர்வ வலைதளத்தை தவறாமல் சரிபார்க்க வேண்டும். அரசாங்கம் வழக்கமாக அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி, செய்தி வெளியீடுகள் மற்றும் பிஎம் கிசான் போர்ட்டலில் புதுப்பிப்புகள் மூலம் அறிவிக்கும். வெளியிடப்பட்டதும் 2000 தொகை தகுதியான விவசாயிகளின் பதிவு செய்யப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் 23வது தவணை 2026 கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா, ஸோ பிஎம் கிசான் திட்டத்தின் பெயர். தவணை தொகை 23வது தவணை நிதி ஆண்டு 2026 தவணை தொகை 2000. மொத்த வருடாந்திர நன்மை 6000. கட்டணம் செலுத்தும் முறை நேரடி பலன் பரிமாற்றாத டெபாசிட் மூலம். பயனாளிகள் பார்த்தீங்கன்னா, தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள். எதிர்பார்க்கப்படும் தவணை தேதி 28 பிப்ரவரி 2026 சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ வலைதளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் யோஜனா, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி என்பது சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட மத்திய அரசின் வருமான ஆதரவு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாய குடும்பங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 6000 3 தவணைகளாக தலா 2000 பெறுகின்றனர். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கு இடைத்தரகர்களை தவிர்ப்பதற்கும் இந்த தொகை டெபாசிட் முறை மூலம் பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக மாற்றப்படுகிறது. விதைகள், உரைகள், நீர்ப்பாசனம் மற்றும் பிற விவசாய தேவைகள் போன்ற விவசாய செலவுகளை நிர்வகிப்பதில் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் உதவுகிறது. பிரதமர் கிசான் 23வது தவணைக்கு யார் தகுதியானவர்கள் பார்த்தீங்கன்னா, 23வது தவணையை பெற விவசாயிகள் பின்வரும் தகுதி நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். சாகுபடி செய்யக்கூடிய நிலம் சொந்தமாக இருக்க வேண்டும். நிலப்பதிவுகள் மாநில பதிவேடுகளில் புதுப்பிக்கப்பட வேண்டும். இகேஒய்சி பூர்த்தி செய்யப்பட வேண்டும். வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். பதிவு செய்யப்பட்ட மற்றும் சரிபார்க்கப்பட்ட பயனாளிகள் மட்டுமே தவணையை பெறுவார்கள். யார் தகுதியற்றவர்கள் பார்த்தீங்கன்னா, நிறுவன நில உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்துவர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், வரம்பிற்கு மேல் ஓய்வூதியம் பெறுகின்றனர். பதிவு செய்யப்பட்ட பயிற்சி பெற்ற மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள் போன்ற உள்ளனர்கள். விவசாயிகளின் நிராகரிப்பை தவிர்க்கும் தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். 23வது தவணைக்கான இகேஒய்சியின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் தவணையை பெறுவதற்கு இகேஒய்சியை நிறைவு செய்வது கட்டாயமாகும். இகேஒய்சி சரிபார்ப்பு இல்லாமல் பணம் செலுத்துவது நிறுத்தப்படலாம். விவசாயிகள் இகேஒய்சியை பின்வரும் வழிகளில் பூர்த்தி செய்யலாம். அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி, பொது சேவை மையங்களில் பயோமெட்ரிக் அங்கீகாரம், தவணை வெளியீட்டு தேதிக்கு முன் இகேஒய்சி நிற்பது மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது. பிஎம் கிசான் 23வது தவணை 2026 நிலையை பாருங்கள். விவசாயிகள் தங்கள் கட்டண நிலையை இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சரிபார்க்கலாம். உங்கள் நிலையை அறிந்து கொள்ளுங்கள். விருப்பத்தை கொடுக்கவும், பதிவு எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும், தரவை பேறு என்பதை கிளிக் செய்யவும், தவணை விவரங்களை காண்க. இந்த சேவை விவசாயிகளுக்கு அவர்களின் பணம் செலுத்துதல் செயல்படுத்தப்பட்டு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் பதிவு எண்ணை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ வலைதளத்தை
பார்வையிடவும், உங்கள் பதிவு எண்ணை சரியவும் என்பதை கிளிக் செய்யவும், மொபைல் எண் அல்லது ஆதார் எண்ணை உள்ளிடவும், ஓடிபி சரிபார்ப்பை முடிக்கவும் பதிவு எண் காட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பதிவு எண்ணை பாதுகாப்பாக வைத்திருப்பது எதிர்கால நிலை சரிபார்ப்புகளுக்கு உதவும் சொல்லியிருக்காங்க. தவணை தாமதத்திற்கான பொதுவான காரணங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா, முழுமையற்ற இ-கேஒய்சி வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்படவில்லை, தவறான வங்கி கணக்கு விவரங்கள் நிலப்பதிவுகளில் பொருந்தாமை, தொழில்நுட்ப சரிபார்ப்பு சிக்கல்கள். விவசாயிகள் இந்த பிரச்சனைகள் விரைவில் சரி செய்து நன்மைகளை தவறவிடாமல் இருக்க வேண்டும். பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. நிதி ஸ்திரத்தன்மை, விவசாய உள்ளீடுகளுக்கான ஆதரவு, நேரடி மற்றும் வெளிப்படையான கட்டண முறை, இடைத்தரகர்களின் ஈடுபாடு இல்லை, நாடு தழுவிய ஒளிபரப்பு. இது சிறு மற்றும் குறு விவசாயிகள் கடன் வாங்காமல் விவசாய செலவுகளை நிர்வகிக்க உதவுகிறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் டுடே லேட்டஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துட்டு ஆள் கொடுத்தீங்கன்னா போதும், நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மக்களே. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. தேங்க்யூ.